திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பங்குனி மாத குருவார தேய்பிறை பிரதோஷ தினத்தில் கோவிலில் உள்ள 5 நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி முழக்கமிட்டபடி நந்தி பகவானை வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் அடுத்த ஆவூர் கிராமத்தில் உள்ள மாருதி அடகு கடையில் நள்ளிரவு நேரத்தில் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சி செய்த மர்ம நபர்கள் இரவில் ரோந்து பணியில் இருந்த காவலர்களை தாக்கிவிட்டு தப்பியுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவர்கள் மற்றும் போலீசாரை தாக்கிய மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். தென்மண்டல LPG டேங்கர் லாரி உரிமையாளர் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர எண்ணெய் நிறுவனங்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் தங்களது போராட்டம் தொடர்வதாக தென்மண்டல LPG கேஸ் உரிமையாளர் நலச்சங்க தலைவர் சுந்தரராஜன் தெரிவித்தார். LPG டேங்கர் லாரிகளை எண்ணெய் நிறுவனங்களுக்கு டெண்டர் விடுவது தொடர்பாக புதிய விதிமுறைகள் வழங்கப்பட்ட நிலையில் இந்த புதிய விதிமுறைகளை தளர்த்த கோரி தென்மண்டல LPG லாரி உரிமையாளர் சங்கத்தினர் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ள நிலையில் பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. கோவையில் தமிழக வெற்றிக் கழகம் கோவை தெற்கு மாவட்ட தலைமை வெள்ளலூர் பகுதி கழக சொந்தங்கள் சார்பாக இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் K. விக்னேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இஸ்லாமிய மக்களுடன் சேர்ந்து நோன்பு திறந்தனர். கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே உள்ள முருகன்பதி பழைய மந்தை தோட்டத்தில் வசிக்கும் தங்கராஜ் என்பவரது தோட்டத்தில் கட்டப்பட்டு இருந்த ஆட்டை சிறுத்தை ஒன்று கொடூரமாக தாக்கி கொண்டுள்ளது. எனவே வனத்துறையினர் இப்பகுதியில் ரோந்து பணியை தீவிரப்படுத்தி அதனை உடனடியாக பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கரூரில் டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை மற்றும் சுரப்பி செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகளுடன் ஒன்றிணைந்து குளுக்கோமா எனும் கண் அழுத்த நோய்க்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை கரூர் நகர போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் விஸ்வநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தொலசம்பட்டி சக்தி மாரியம்மன் கோயில் திருவிழாவில் பக்தர்கள் அலகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வெடிப்பொருள் பயன்படுத்தி பாறைகளை உடைத்தவர்கள் மீது வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கனிம வளம் மற்றும் வெடிப்பொருள் கண்காணிப்பு அதிகாரிகளும் கண்டுகொள்ளாமல் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை விடுவித்ததாக புகார் எழுந்துள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை ஏதும் எடுக்காத தாசில்தார் VAO சரவணனை ஒருமையில் பேசி திட்டி மிரட்டியதாக கூறி அனைத்து VAOக்களும் தாலுகா அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் STS ஃபவுண்டேஷன் ரவுண்ட் டேபிள் உள்ளிட்ட தனியார் அமைப்புகளின் பங்களிப்புடன் 78,45,826 ரூபாய் செலவில் 4 வகுப்பறைகள் கொண்ட புதிய பள்ளி கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் SRL இதயவர்மன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். புதுச்சேரியில் வீட்டருகே விளையாடி கொண்டிருந்த சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட மீனவருக்கு 12 ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த முனியப்பன் என்பவர் கடந்த 2021ஆம் ஆண்டு தனது வீட்டருகே விளையாடி கொண்டிருந்த 5 வயது சிறுமியை கடத்தி அவரிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்ட சுகாதார அலுவலகம் எதிரே காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் நிலை 2 பணியாளர்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்பிட வலியுறுத்தி சுகாதார ஆய்வாளர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் மாலை நேர தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சுகாதார ஆய்வாளர் சங்க கூட்டமைப்பின் உறுப்பினர்கள், நிர்வாகிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்கங்களை எழுப்பினர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் உள்ள செட்டிநாடு சிமெண்ட் ஆலைக்கு கருப்பூர் கிராமத்தில் உள்ள 2.30 ஹெக்டேர் பரப்பளவில் புதிதாக அமையவுள்ள சுண்ணாம்புக்கல் சுரங்கத்திற்கு பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் ஆட்சியர் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ் பேரரசு கட்சியை சேர்ந்த முடிமன்னன் பேசும்போது, பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு கூலி கொடுத்து ஆட்களை அழைத்து வந்திருப்பதாக பேசிய நிலையில்
கூட்டத்திற்கு வந்திருந்த பலர் எழுந்து நின்று எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மங்களம்பேட்டை பேரூராட்சியில் உளுந்தூர்பேட்டை சாலையில் உள்ள பொது சுடுகாட்டின் ஆக்கிரமிப்பை அகற்றி அதனை பயன்பாட்டிற்கு கொண்டு வர கோரி பேரூராட்சி நிர்வாகத்தை வலியுறுத்தி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மங்களம்பேட்டை காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் போராட்டக்காரர்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பஞ்சாப் விவசாயிகளுக்கு ஆதரவாக அரை நிர்மாணத்துடன் மண்டை ஓடு எலும்புகளுடன் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததை கண்டித்தும் மத்திய அரசு மற்றும் பஞ்சாப் அரசுக்கு எதிராக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பாக போராட்டம் நடைபெற்றதாக சங்க தலைவர் ஐயாக்கண்ணு செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை அருகே மதுபோதையில் பெண்ணிடம் தவறாக நடக்க முயற்சி செய்த வழக்கில் மல்லர் மீட்பு கழகத்தின் நிறுவன தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எச்சிலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த வெள்ளச்சி என்ற பெண்ணிடம் செந்தில் தவறாக நடக்க முயன்றது மட்டுமின்றி ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் காவிரி ஆற்றின் உபரி நீரால் தாகம் தீர்ப்போம் இயக்கத்தின் சார்பில் காவிரி புனிதத்தை காக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காவிரி உபரி நீரை கொண்டு சரபங்கா நதி, பொன்னியாறு மற்றும் திருமணி முத்தாறு ஆகியவற்றை இணைத்து நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரி குளம் குட்டைகளை நிரப்பி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டி போராட்டம் நடைபெற்றதாக திரைப்பட இயக்குனர் விஜய் கிருஷ்ணராஜ் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமடத்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும் சுந்தர விநாயகம் என்பவர் 5ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெற்றோர்கள் மாவட்ட பள்ளி கல்வித்துறை அலுவலரிடம் புகார் அளித்தனர். இந்நிலையில் தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்த பின்னர் புகாரின் அடிப்படையில் மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள தலைமை ஆசிரியர் சுந்தர விநாயகத்தை தீவிரமாக தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் RR நகர் அருகே கோவிந்தநல்லூரில் உள்ள தனியார் பட்டாசுகளுக்கு அட்டை குழாய் தயாரிக்கும் கம்பெனியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த விருதுநகர் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்த நிலையில் இவ்விபத்து குறித்து வச்சக்காரப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தேவாங்கர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 55வது ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நீலகிரி மாவட்டம் உதகை கவர்னர் சோலை பகுதியில் புலி தாக்கி உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆசா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கி ஆறுதல் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புலியின் நடமாட்டத்தை கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். இந்த பகுதியிலே புலி நடமாட்டம் வருவதற்கு காரணமாக இருக்கின்ற புதர் போன்ற அந்த பகுதிகளை அப்புறப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு நாங்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறோம். மேலும் தேவையான உதவிகளை இந்த பகுதியிலே மனிதர்கள் மற்றும் விலங்குகள் மோதலை தடுப்பதற்கு சில பூர்வாங்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அரசு சாரா நிறுவனங்கள் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு அதை கொண்டு சென்று சிறப்பு திட்டமாக நீலகிரி மாவட்டத்திலே ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாடுபடும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.